ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அமெரிக்காவோட பீஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா இதா இருந்தாலும் பிளெக்சிபிளா நாங்க இருக்கோம், ஒத்துக்கிறோம், அமைதி கொண்டு வரணும் அப்படின்னா ஓகே அப்படிங்கிறது போல 21ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து அவர் தரப்பு வந்து தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்க பிளெக்சிபிலிட்டியா இருக்கோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதாவது அந்த பீஸ் பிளான் அப்படியே ஏத்துக்கணும் அப்படிங்கிறது போல இல்ல, அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது போல வந்துச்சுன்னா நாங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்க தயார். ஏன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொன்னார் இல்லையா, இரு தரப்புலையும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற பல அங்கங்களோட கருத்துக்களா இருக்கு. ஸோ ரஷ்யாக்கு உக்ரைன் முழுவதும் வேணும், எங்களுக்கு அவ்வளவு வேணும், இவ்வளோ வேணும், ஆக்கிரமிப்பு பண்ணிடணும் யூரோப் முழுசும் அப்படிங்கிறது போல கதை கட்டி விட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து எண்ணம் ரஷ்யாக்கு இல்லை அப்படிங்கிறது பண்ண தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனோட கோல் என்னவோ அது அவங்களுக்கு தேவையானது கிடைக்க இருக்கு. ரஷ்யாவுக்கு உக்ரைனோட ராணுவம் பாதியா குறைக்கணும், அவங்க நேட்டோல சேரக்கூடாது, நியூட்ரலா இருக்கணும். ஸோ இது போல சில முக்கியமான விஷயங்கள், ரஷ்ய மொழி அங்கே அஃபிஷியல் ஆகணும், முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு வேணுங்கிறது இருக்கு. ஸோ அதனால அவங்க பிளெக்சிபிளா இருக்கும், அமைதி வந்ததுன்னா ஓகே அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து இருக்காங்க. இதுல கிளியரா ஒரு சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பீஸ் பிளான் மட்டும் அமலாச்சுன்னா உக்ரைன் தான் கல்பிரிட் அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் வந்து குற்றச்சாட்டுகள் வந்து பண்ண வந்துட்டு இருக்கு. குற்றவாளிகள் இவங்கதான் அப்படிங்கிறது போல. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பண்ண ரஷ்ய தரப்புல இருந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், அது நாங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம், we are living through the hardest moments, வரலாறுல இந்த ஹிஸ்டரி அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. நாங்க அதிகமான டிஃபிகல்ட்டான சாய்ஸஸை இப்ப நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு தோக்கணும், இல்லைன்னா எங்களோட டிக்னிட்டியை நாங்க இழக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு கீ பார்ட்னரை நாங்க இழந்துருவோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து. கீ பார்ட்னர் அப்படிங்கிறது அமெரிக்கா, ஒண்ணு எங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அமெரிக்காவை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல இப்போ உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளானுக்கு அவங்க என்ன எகெயின்ஸ்டா இருப்பாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது இல்லையா. ஸோ இது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து வந்தோடனே வேன்ஸ் அவர்கள் ஃபோன் பண்ணி ஹலோ தம்பி அப்படிங்கிறது போல ஜேடி வேன்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட துணை அதிபர் இருக்கிறார் இல்லையா, ஜெலன்ஸ்கி அவரோட ஃபோன் பண்ணிக்கிறாரு, பேசிக்கிறார். இப்போ நவம்பர் 21 உரையாடல்கள் போயிருக்கு. அமெரிக்காவோட பீஸ் பிளான் என்னப்பா கன்னியூ பண்ணலாமா, ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகளும் போயிருக்கு. ஸோ அதை பேசினதுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அப்படியே இருங்க சார், ஒரு ரேட்டு எங்க தலைவர்கள்கிட்ட கேட்டு வந்துடுறோம், நாங்க நண்பர்கள்லாம் பேசி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த போனை கட் பண்ணிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பேப்பர்ல எழுதிட்டு உடனே யூரோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் அடிச்சுட்டார். யூரோப்பியன் கமிஷன் அங்க வந்து பண்ண போன் பண்ணிக்கிறாங்க ஒர்சல்லா ஒண்டர்லா அவர்கள், அப்புறம் யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட் ஆந்தனோ கொஸ்டா அவர்கள். அவரு கூட வந்து பண்ண பேசிக்கிறாரு. இதே 21ஆம் தேதி இந்த அமெரிக்கா என்ன பிளானை வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது அங்கேயும் பேசிக்கிறாங்க. எல்லாம் வந்து பண்ண பேசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப யூரோப்பியன் அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆத்திரங்கள், கோபங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான் இது அப்படிங்கிற ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. ஸோ அந்த பிளானுக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ண ஒரு ப்ரொபோசல் வந்து ரஷ்ய தரப்புல இருந்து ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா யூரோப் தரப்புல இருந்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒத்து வருமா என்ன எதுங்க தெரியல. அமெரிக்கா ஒரு பிளான் கொடுத்துக்கிறாங்க, அது யூரோப்பியன் யூனியனுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட அசட்ஸை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அந்த பிளான்ல இல்ல. ஸோ அப்ப யூரோப்புக்கு வலிச்ச நாமம் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ என்ன நடக்கும்போது அப்படிங்கிறது பார்ப்போம். EU தான் தனியா நெகோசியேஷன்ஸை ரஷ்யா கூட வச்சுக்கணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன் யூரோப்புக்கு கோபம் வரலாம், இல்லை உக்ரைன் டிக்னிட்டி அவங்களோட தன்னை மரியாதை சுய மரியாதையெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல கேட்குறாங்கன்னா, இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பிளான் சொல்லிக்கிறாங்க இல்லையா, இப்ப அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்றோம்னா ரஷ்யாவுக்கு சண்டையே பிடிக்காம மிக முக்கியமான பகுதிகள், அது லக்சம்பர்க் சைஸ்ல இருக்கக்கூடிய, லக்சம்பர்க் ஒரு நாடு இங்க பிரசிஸ் பக்கத்துல. ஏன்னா 2ஆம் உலக போறதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது போல தெரியும். ரொம்ப குட்டியோண்டுதான் இருக்கும் யூரோப்ல, இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த லக்சம்பர்க் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. அது காரணம் அந்த லக்சம்பர்க் அவங்க மென்ஷன் பண்றதே அதுதான். இந்த லக்சம்பர்க்காக தான் 1ஆம் உலக போர் 2ஆம் உலக போர்லாம் பெருமளவுல வந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான். ஸோ இப்ப இந்த லக்சம்பர்க் அளவுக்கு வந்து பண்ண நாங்க பகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதுவும் சண்டையே பிடிக்காம. அதுவும் நீங்க அந்த சைஸை வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா
அப்ராக்சிமேட்டா இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா 2300 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதே வந்து லக்சம்பர்கோட சைஸ் வந்து பண்ணா 2590 ஸ்கொயர் கிலோமீட்டர். கொஞ்சம் தோராயமா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு இல்லையா, ஸோ அதனால லக்சம்பர்க் அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற ஹைலைட் பண்ணிக்கிறான். ஸோ இதனால E3 நாடுகள், யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள், அந்த E3 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்திருக்காங்க, உட்காந்து பேசி இருந்துக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உக்ரைனோட E3 அப்படின்னாலே ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ். ஸோ இவங்க 3 பேர் உட்காந்து உக்ரைனோட பேசிக்கிறாங்க. அமெரிக்காவோட பீஸ் பிளான் என்ன, அதுல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து பேசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த பீஸ்ஃபுல்லான செட்டில்மெண்ட் உக்ரைன்ல முடிக்கிறதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அதிபர் தேவதூதர் அவர்கள் இருக்கா இல்லையா, இது போல இவங்க எல்லாம் கூடி கூடி உட்காந்து பேசிக்கிறதுனால என்ன வேணா செய்யுங்க, ஏது வேணா பண்ணுங்க, 27ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற தேவதூதர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டளை வந்திருக்கு. இப்ப அந்த கட்டளை வந்து பாத்தீங்கன்னா ஏத்து நடந்துக்குவாங்களா, இந்த ப்ளீஸ் பிளான் ஒத்துக்குவாங்களா இல்லையா இருதரப்புலயும் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ யூரோப் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒன்னு உக்ரைனோட இணைஞ்சு யூரோப் ஃபுல் ஃபோர்ஸ்ல வருவாங்க, இல்லைன்னா அமெரிக்காவோட பிளானை கேட்டுக்கிட்டு சரின்னு ரஷ்யா கூட இணக்கமா போயிடுவாங்க. என்ன நடக்கும்ன்றது பார்த்துலாம். அடுத்தது இந்த யூரோப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது முடிவா இல்ல தொடக்கமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணம் அடுத்தது கசகஸ்தான் யூரோப்போட போடக்கூடிய அந்த ட்ரீட்டி சிடிஇ ட்ரீட்டி அப்படிங்கிறதுல ஒரு ட்ரீட்டி இருக்கு. அதாவது அளவாதான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் வச்சுக்கணும் இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம், இந்த யூரோப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள்லாம். ஏன்னா அதிகமா ஆயுதங்கள் செஞ்சு அடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் போர் செய்யலாம் அப்படிங்கிற அதிகமா போர் வந்துட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இவ்வளவுதான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் வந்து பண்ண கசகஸ்தான் 1990ல கையெழுத்து போட்டாங்க. 1992ல இருந்து பண்ணலாமா அப்படிங்கிறது போல முடிவெடுத்து 1997ல இருந்து இதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேங்கு, மிசைலு, ஆர்மர்டு காம்பேட் வெஹிக்கல், ஆர்ட்லரி, ஹெலிகாப்டர், இதெல்லாம் இவ்வளவுதான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட். இப்ப அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து அங்க அபிஷியலா வெளியே வர போறோம் அப்படிங்கிற கசகஸ்தான் தரப்புன்னு சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் அதிகமான ஆயுதங்கள் அவங்க குவிக்க போறாங்கன்னு அர்த்தம், செய்ய போறாங்கன்னு அர்த்தம். எதுக்காக? ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாவா இல்ல ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறதுக்காகவா அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த சென்ட்ரலைசேஷன் நாடுகளா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அசர்பைஜானா இருக்கட்டும், அர்மேனியாவா இருக்கட்டும், இங்கெல்லாம் மனமாற்றங்கள் தெரியுது இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்சி தாவல்கள் நடக்க போதா இல்ல கட்சி ஸ்ட்ராங் ஆக போதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் ஈரான் தரப்பு வந்து என்ன செய்திகள் வருது அப்படின்னா இந்த 12 நாள் போர்ல ரஷ்யா எங்களுக்கு அதிகமான உதவிகள் செஞ்சிருக்காங்க. இந்த 12 நாள் போர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், நாங்க எந்த இடத்துல எல்லாம் வந்து வீக்கா இருக்கோம், நாங்க எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், இஸ்ரேல் எங்க வீக்கா இருக்காங்க, பல விஷயங்கள் நாங்க படிச்சிருக்கோம். ரஷ்யாவை எங்களுக்கு அதிகமான உதவிகள் செஞ்சிருக்காங்க. இரு நாடுகளோட டிஃபென்ஸ் கோஆபரேஷனும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இது தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறது போல அப்பாஸ் அராக்சி அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதிகப்படியான பெட்டர்மென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா வேர்ல்டு வார் 0 அப்படிங்கிறது போல ஒண்ணு இருந்துச்சு அப்படிங்கிற புட்டின் அவர்கள் சொன்னார் இல்லையா, நம்ம கூட ஜெர்மனி என்ன வேலையை பார்த்தாங்க ஆப்பிரிக்கா அப்படிங்கலாம் பார்த்தோம். அது போல இது ஒரு வாருக்கான ஒரு சும்மா ஒரு டெஸ்டா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு பல அனலிஸ்டுக்குள்ள. இப்படி இருக்கும் சமயத்துல இந்த துபாய் ஏர் ஷோல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளோட விமானங்களும் தீரி பாஞ்சு பறந்துகிட்டு இருந்தது. இப்ப அதுல நம்மளோட தேஜாஸும் வந்து பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. துரதிருஷ்டவசமா அந்த தேஜாஸ் விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த தேஜாஸ் விபத்துக்குள்ளானதுல அந்த பைலட் வந்து பண்ண இஜெக்ட் ஆகல ப்ராப்பரா. இதுக்கான காரணங்கள் என்ன ஏது, ஏன்னா ஒரு ஷோ, அந்த ஷோல நம்மளோட ஃபைட்டர் இது போல நடக்குது அப்படிங்கும்போது உள்நாட்டு தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து பண்ணா கேள்விக்குறியாக்கும். ரெண்டாவது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தடங்கள் ஏற்படும். ஏன்னா இது போல ஷோலாம் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாகுது அப்படிங்கும்போது சிக்கல்கள் அதிகமா இருக்கும். நம்மளோட அரசாங்கம் இதுக்கான விஷயங்கள் என்ன, ஏன் இப்படி நடந்துச்சு, அதுக்கான ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன், ரெண்டாவது இதுக்கான காரணங்கள், இதுக்கப்புறம் இது வராம இருக்கிறதுக்கான வழிகள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பெயரை நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகம் ஃபுல்லா தயாராகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல
எல்லாம் பேசி எல்லாம் டிஃபென்ஸுக்காக எல்லாரும் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பையன் உங்க சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.